லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். காவிரி நீர் மேகதாது விவகாரம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்த வரும் 3ஆம் தேதி முதல்வர் விஜய் கர்நாடகா செல்ல உள்ளதாக கூறப்படும் நிலையில், அதே நாளில் தாவேகா அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அவரது அறிக்கை: தாவேகா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடகா அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியதோடு தமது கடமை முடிந்துவிட்டதாக மௌனம் காத்து வருகிறார். தமிழக முதல்வர் வரும் 3ஆம் தேதி கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. காவிரியில் நமக்கு உரிய பங்கை வழங்க காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டும் அதை நிறைவேற்ற முடியாது என கர்நாடகா முதல்வர் தெரிவித்துள்ளார். அது பற்றி தமிழக முதல்வர் இன்னும் வாய் திறக்கவில்லை. மேகதாது தொடர்பாக ஒரு தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்ற சட்டசபை மூலம் வலியுறுத்தி இருக்கும் நிலையில் முதல்வரின் கர்நாடகா பயணம் அதை நீர்த்து போக செய்யாதா? அனைத்து கட்சி கூட்டம், விவசாய சங்கங்களின் கூட்டத்தை கூட்டச் சொல்லி தமிழக கட்சிகள், விவசாயிகள் வலியுறுத்தியும் முதல்வர் அமைதி காத்து வருகிறார். மாநிலத்தின் முக்கிய பிரச்சனையில் யார் குரலையும் கேட்காமல் இந்த அரசு அலட்சியமாகவும் செயல்படாமலும் இருப்பது நல்லதல்ல. விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காவிரி உரிமையை நிலைநாட்டுவதில் தாவேகா அரசின் மெத்தன போக்கை கண்டித்தும் வரும் 3ஆம் தேதி தஞ்சாவூர் பனகல் கட்டடம் அருகில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அனைத்து கட்சியினரும் கலந்து கொள்ள வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்.